என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீரன் சின்னமலையை பற்றி பார்க்க போகிறோம். தீரன் சின்னமலை 1756, சரியா? 5, 6, 7 அதை குழப்பி வச்சுருக்காங்க. தீரன் சின்னமலை 1756லேருந்து 1805 வரையும் தீர்த்தகிரி அப்படிங்கிற இடத்துல என்று அழைக்கப்பட்ட தீரன், அதாவது தீர்த்தகிரி அப்படிங்கிறது அவரோட பேர், சரியா? என்று அழைக்கப்பட்ட தீரன், அதை தான் தீரன்னு சுருக்கி வச்சுருக்காங்க. 1756 பிறந்தார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? புலித்தேவருக்கு அப்புறமா வேல்நாச்சியாருக்கு அப்புறமா இவங்க நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? மருது சகோதரர்கள் எல்லாமே பார்த்தாச்சு. மருது சகோதரர்களுக்கு அப்புறமா இப்போ வந்து தீரன் சின்னமலை பார்க்க போகிறோம். தீரன் சின்னமலை 1756 1805 வரையும் அவங்களுடைய காலம். ஸோ தீர்த்தகிரி அப்படிங்கிறவங்க தான் தீரன். அவங்க வந்து 1756 பிறந்திருக்காரு. அவர் சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார். கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார். அப்பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது. திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது. ஒருமுறை திவான் வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோடு மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அவரை வழிமறுத்து வரிப்பணம் முழுவதையும் பறித்து கொண்டார். அவர் முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் என்று அறிவுறுத்தினார். அதன் பிறகே தீரன் சின்னமலை என்று அழைக்கப்படானார். நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, படத்தில் வரும் இல்லையா டைலாக், முக்கியமான டைலாக் அந்த மாதிரி. சென்னிமலைக்கும், அதாவது சிவமலைக்கும், முகமது அலிகிட்ட போய் நீ என்ன சொல்லணும்? சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்ன மலை தான் வரி பணத்தை பிடுங்கி கொண்டான்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய பேர் தீரன் சின்னமலை அப்படின்னு மாறுது. அவமதிப்புக்குள்ளான திவான், இப்போ இவருக்கு தீரன் சின்னமலை என்ற நேம் வந்துருச்சு. அவமதிப்புக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்க படையை அனுப்பினார். இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன. அதில் சின்னமலையை வெற்றி பெற்றார். திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். எனவே அவ்விடம் ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது. அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறைகளை கையாண்டார். ஸோ அதாவது ஓடா நிலை அப்படிங்கிற இடம் அது வந்து எப்படின்னா, நொய்யல் ஆற்றங்கரையில் 2 படைக்கும் மோதல் ஏற்படுது. அதில் வந்து சின்னமலை தான் வெற்றி பெறாரு. திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். எனவே அவ்விடம் ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது. அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறைகளை கையாண்டார். இறுதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் சிறை வைத்தனர். ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தனர். இதனால் 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர். ஸோ 1805 லாஸ்ட்டாக தூக்கிலிடப்பட்டவர் தான் யார்? சின்னமலை. ஜூலை 31 அன்னைக்கு, ஜூலை 31 ஆகஸ்ட்டுக்கு முந்தின நாள். ஜூலையும் ஆகஸ்ட்டும் அடுத்தடுத்து இருக்கும். ரெண்டுக்குமே 31 தான் டேஸ் வரும் இல்லையா? ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தீரன் சின்னமலையில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ தீரன் சின்னமலை 1756 பிறந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்து தீர்த்தகிரி. எப்போ இறந்துருக்காங்கன்னா 1805, வெறும் 50 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு இல்லையா? அவர் வந்து சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார். ஸோ என்னென்னதெல்லாம்? சிலம்பம் தெரிஞ்சிருக்கு, வில்வித்தை தெரிஞ்சிருக்கு, குதிரை ஏற்றம் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார். கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இருந்திருக்காரு. ஸோ கொங்கு பகுதி நம்ம இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு வந்து இவற்றை போய் தீர்வு வாங்கிக்கலாம். இந்த செயலில் ஈடுபட்டு வந்திருக்காரு. அப்பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த பகுதியோட ஆட்சியாளர் யாருன்னா மைசூர் சுல்தான். திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால், திப்புவோட திவான் யாரு? முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது. ஸோ முகமது அலி தான் வந்து இங்கே வரி வசூலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு முறை திவான் வரி வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோடு மைசூருக்கு வந்து திரும்பி போயிட்டு இருந்திருக்காங்க.
திப்புவின் திவான் முகமது அலி அப்படிங்கிறவங்க தான் இங்கே வரி வசூலிச்சுட்டு இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க போயிட்டு இருக்கமிச்சில் தீர்த்தகிரி வந்து அவரை வழிமறித்து வரிப்பணம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டாரு. ஸோ இவர் முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்ன மலையை வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல்லு அப்படின்னு ஒரு டைலாக் விட்டார். அதன் பிறகு தீரன் சின்னமலை அப்படின்னு அவர் வந்து அழைக்கப்படுறாரு. சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில இருந்த சின்னமலை தாண்டா இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் விட்டாச்சு. ஸோ இவர் வந்து இவரோட பேரையே தீரன் சின்னமலையான இவரோட இயற்பெயர் என்னது தீர்த்தகிரி சரியா, தீர்த்தகிரி. ஆனால் இங்கே வந்து இவரோட பேர் சின்னமலைன்னு மாறிடுச்சு. ஸோ இப்படி போய் சொன்னனால தீரன் சின்னமலைன்னு அழைக்கப்படுறாரு. ஆனால் இது வந்து திவானுக்கு வந்து ரொம்ப அவமானமானனால சின்னமலையை தாக்க படை வந்து அனுப்பியாச்சு. இப்போ இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கிறது. அதில் சின்னமலை தான் வெற்றி பெறாரு. திப்பு இறந்து போயிடுறாங்க. ஸோ திப்பு இறந்ததுக்கு அப்புறமா ஒரு கோட்டையை எழுப்பி தீரன் சின்னமலை வந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறாமல் அந்த இடத்துல இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து ஸோ திப்பு தான் இந்த இடத்துல வந்து வரி பிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ திப்புக்கு எதிராக தான் இவர் வந்து டைலாக்லாம் விட்டு பிரச்சனையாகி நொய்யல் ஆற்றங்கரையில் மோதி சின்னமலை வெற்றி பெற்றாச்சு. ஸோ இப்போ திப்பு இறந்தே போயிட்டார். இறந்த பிறகு அப்போ அந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்டி தீரன் சின்னமலை வந்து அந்த இடத்த விட்டு வெளியேறாமல் அந்த இடத்துலையே ஓடான்லையிலே என்ன பண்ணுறாரு, இருந்துக்கிறாரு. அதாவது நொய்யல் ஆற்றங்கரை அந்த இடத்துல இருந்துக்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு பேரை வைக்கணும்ல, அவங்க ஒரு ஓடி போல, அதனால ஓடாநிலைன்னு பேர் வச்சுட்டாரு. சரி, ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிட்டே இருந்திருக்காரு. அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறைகளை கையாண்டார். ஸோ கொரில்லா போர் முறைகளை மறைந்திருந்து தாக்குறது தான் கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவாங்க. அந்த மராத்திய போரில் அது ஃபேமஸ். ஸோ அந்த முறைகளை தான் அவர் கையாண்டிருக்காரு. இறுதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் சிறை வைத்தனர். ஸோ லாஸ்ட்டாக அவரையும் அவருடைய சகோதரர்களையும் கைது செஞ்சாச்சு ஆங்கிலேயரை. அவங்கள தூக்கிட்டு போய் சங்ககிரி அப்படிங்கிற இடத்துல வந்து சிறை வச்சாச்சு. ஸோ அவரோட பேர் வந்து தீர்த்தகிரி, அவரை சிறை வச்சிருக்க இடம் சங்ககிரி. சரியா, ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தனர். அதாவது அவரையும் அவருடைய சகோதரரையும் கைது செஞ்சு சங்ககிரி அப்படிங்கிற இடத்துல சிறை வச்சாச்சு. யார்? ஆங்கிலேயருடைய ஆட்சியை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி அவங்களை வற்புறுத்துறாங்க. அப்போ வந்து அவர் இணங்க மறுத்துட்டாரு. அதனால 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார். யார்? தீர்த்தகிரி அப்படின்னு அழைக்கப்படுற தீரன் வந்து தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சரியா, ஸோ தீரன் சின்னமலை நேம் வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தீர்த்தகிரி எந்த இடத்துல போடப்படுறாங்க? சங்ககிரி அப்படிங்கிற இடத்துல. என்னைக்கு? 1805 ஜூலை 31 தூக்கில் போடப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கதையை வந்து முடிச்சிடுறாங்க. இந்த டேஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டவர் தீர்த்தகிரி.